நபில் அட்ராசிட்டிஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிட்டி ஸ்டைல் சலூன், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்னுடைய பெயர் சிட்டி ஸ்டைல் சலூன், முர்ஹா அல் மொவாஸ் டவர் மேல் தளத்தில் இயங்கி வருகிறது. அல் மொவாஸ் மேல் தளம் என்றால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், முதல் தளத்தில் இயங்கி வருகிறது. அனைவரும் வருக, அன்பான ஆதரவு. வணக்கம். வணக்கம். பேர் என்ன? என் பேர் ஆனந்தன். எந்த ஊர்? எனக்கு ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கம் சிலட்டூர். நீங்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டுருக்கீங்க, இந்த ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க? மொத்தம் டோட்டல் 27 வருஷம். குவைத்தில் எத்தனை இயர்ஸாக இருக்கீங்க? குவைத்தில் 19 வருஷம் ஆச்சு. இந்த ஜாப் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. நேம் என்ன? வணக்கம், என் பேர் விஜய். நீங்கள் எவ்வளோ இயர்ஸாக இந்த ஜாப் பண்ணுறீங்க? இந்தியாவில் 8 வருஷமாக ஒர்க் பண்ணேன். இப்போ குவைத்தில் 1 வருஷமாக இருக்கு. நீங்கள் இந்த கொரோனா டைமில் எப்படி ஹேர் கட் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கிறீங்க? கஸ்டமர் மாஸ்க் போட்டு க்ளோஸு கேன்வாஸ் செக் பண்ணி கஸ்டமர் உள்ள வேறு ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஒன்லி ஜென்ட்ஸ்க்கு மட்டும்தானா இல்லை எல்லாத்துக்கும் வெட்டுவீங்களா? ஒன்லி ஜென்ஸ். சில்ட்ரன்ஸு, கேர்ள் கிட்ஸ்க்கெலாம்? ஒன்லி பேபி. எவ்வளோ ஏஜ் உள்ள கிட்ஸ்க்கு நீங்கள் வெட்டுவீங்க? 3 வயசு 5 வயசு. ஓகே ஓகே. அவங்களுக்காக சேர் ஸ்பெஷலாக எதுவும் வச்சுருக்கீங்களா இல்லை எப்படி அவங்களுக்கு கட் பண்ணுறது? போட்டு சும்மா நார்மல். ஓகே. உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் சரவணன். ஓகே. நீங்கள் உங்கள் சொந்த ஊர் எது? என்னுடைய சொந்த ஊர் பட்டுக்கோட்டை. உங்கள் சொந்த ஊர்லேயே நீங்கள் ஜாப் பண்ணியிருக்கலாமே, ஏன் இங்கே வந்து ஜாப் பண்ணீங்க? எனக்கு வெளிநாடு செல்லணும்னு ஒரு விருப்பம் இருந்தது. அதையெல்லாம் 2006 துபாயில் சென்றேன். துபாய்க்கு சென்று 3 ஆண்டுகள் பணி முடித்து திருப்பி தாயகம் சென்று இங்கே 2009 வந்தேன். குவைத்திற்கு 11 ஆண்டு காலமாக ஆகின்றது. இந்த தொழில் மேலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இந்த தொழில் மேல் எனக்கு ஆர்வம் இருந்தது. நான் படித்தது ஐடி டிப்ளமா மோட்டார் மெக்கானிக் தொழில் செய்தேன். இந்த தொழில் எனக்கு சிங்கப்பூர் செல்வோம் என்று ஆர்வம் எனக்குள் தோன்றியது. அப்போதைக்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் இந்த தொழில் செய்யவில்லை. நானாக அழகு கலை 6 மாத காலம் தமிழ் பல்கலைக்கழகத்தில் தஞ்சையில் பயின்றேன். அது 3 வருடங்கள் அதை பயின்று அதனுடைய சர்டிஃபிகேட் வாங்கினால் நீங்கள் சிங்கப்பூர் செல்லலாம் என்று தன்னிடம் சிங்கப்பூரில் உள்ள நண்பர் சொன்னார். ஆகையால் அந்த தொழில் ரொம்ப ஆர்வம் கொண்டு நான் பல்கலைக்கழகத்தில் அந்த சான்றிதழை பெற்றேன். பின்பு 2006 துபாய் சென்ற என்னுடைய படிப்பு சார்ந்த தொழில் தான் செய்தேன். எனக்குள் ஒரு சின்ன இது நடந்ததால் நான் திருப்பி என்னுடைய தொழில் இதுதான், அழகு கலை
4 பேர்களோட நட்புகளோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இந்த தொழிலில் சென்றால். எனக்குள் இந்த தொழில் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டேன். ஆகையால் வந்து இங்கே வந்து கிட்டத்தட்ட குவைத்திற்கு வந்து 11 ஆண்டு காலம் ஆகின்றது. இந்த கடை உங்கள் சொந்த கடையா இல்லை நீங்கள் இது ஒர்க் பண்ணுறீங்களா? நான் இங்கே குவைத்துக்கு வந்து ஒரு கடையில் வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது எனக்கு இந்த கலையின் மீது ஆர்வம் கொண்டதால் சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்குள் தோன்றியது. ஆகையால் இந்த தொழிலை வந்து 4 ஆண்டுகளாக நான் சொந்த தொழிலாக செய்து வருகிறேன். உங்கள் கடையில் கட்டிங் ஷேவிங் தவிர இன்னும் என்னென்னலாம் பண்ணுறீங்க? எப்படி சர்வ் பண்ணுறீங்க உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு? வாடிக்கையாளர் விருப்பத்தில் போன்று வாடிக்கையாளர் என்ன சொல்கிறார்களோ அவர்கள் இந்த மாடலில் வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய அழகை வந்து நீங்கள் சிற்பி போன்று செதுக்க வேண்டும் என்றால் சிற்பி போன்றே செதுக்கி கொடுப்போம். ஃபேஷியல் வேக்சிங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவீங்களா? மசாஜ், ஹேர் மசாஜ், ஹெட் மசாஜ், ஆயில் இதெல்லாம் சொல்லுங்களா? ஆயில் மசாஜ் இருக்கு, ஹெட் மசாஜ் இருக்கு. மற்றபடி நம்ம கடையில் அந்த முடி ரிமூவ் பண்ணுற வாஸ்கிங்கிற அந்த பொருளும் உபயோகப்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் முடியை வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்குவது, மற்றபடி ஃபேஷியல், ஃபேஸ் ப்ளீச்சிங் எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட் அண்டு பப்பியா கேட் வகைப்பட்ட இதை செய்து கொண்டிருக்கின்றோம். வாடிக்கையாளர் என்ன விருப்பமோ அதற்கு தகுந்தாற் போல் செய்கின்றோம். இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறவங்க எப்படி ரெடி ஆக வேண்டும்? ஒரு ஃபேர் ஸ்கின் இருக்கிறவங்க என்ன மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்? நம்ம கடையை பொறுத்தளவு வாடிக்கையாளர் வந்தால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கருப்பாக உள்ளவர் வர்றாருன்னா அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபேஷியல்னு ஒன்று கிட்ட இருக்கு நேச்சுரல்ஸில். அந்த கோல்டு ஃபேஷியல் போட்டால் அவங்களுடைய அழகை வந்து மெருகூட்டி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேஸ் எந்த நிலையில் இருக்கிறதோ அந்த நிலைக்கு தகுந்தவாறு அவர்களை முடி திருத்தம் செய்து அவங்களை சிகை அலங்காரம் செய்தும் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். ஒரு சிகப்பாக உள்ள ஒருத்தர் இருந்தால் அவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் பப்பியா கிட் என்ற பப்பாளி பழத்தில் உள்ள அந்த கிரீமை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுபோன்று மாநிலமாக உள்ளவங்களுக்கு ஃப்ரூட்ஸ், அது எல்லாமே மிக்சிங் ஃப்ரூட்ஸ்னு ஒரு கிரீம் இருக்குது. அந்த கிரீம் வகை சம்மந்தப்பட்டதை வந்து நீங்கள் நேச்சுரல்ஸில் செஞ்சாக்க அவங்களுக்கு ரொம்ப அவங்களுடைய மெருகு வந்து அழகு வந்து சிகை அலங்காரமாக இருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது கிரீம் இருக்குங்க. எந்த நிலையில் இப்போ ஹேர் நீங்கள் கட் பண்ணும்போது சிசர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? இந்த கத்திரியினுடைய முன்பகுதி வந்து இந்த புறத்தில் இருக்கணும். குப்பரை வச்சு வெட்டினால் அவங்க முடி வந்து சரியாக வெட்டாது. ஓகே. இதை நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும்னாக்கா இந்த சீப்பை இப்படி எடுத்துக்கொண்டு இப்படி கட் பண்ணால் அது கண்டிப்பாக நல்ல நிலையில் வந்து அவங்களுக்கு அழகாக அவங்க எதிர்பார்க்குற நிலையில் இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட்டு டாப்லேருந்து கீழே ஸ்ட்ரைட் பண்ணுவீங்களா இல்லை மிடில்லேருந்து பண்ணுவீங்களா? பேக் சைட்லேருந்து செய்வோம். வாடிக்கையாளர் என்ன சொல்கிறாங்களோ, இப்போ இவங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ இவங்களுக்கு வந்து மிஷின் போடணும்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ இந்த மிஷின் போட்டு இதை வந்து சைடில் மட்டும் நீங்கள் 2ஆம் நம்பர் போடுங்க, அதுக்கு மேலே வந்து எனக்கு அதிகமாக முடி குறைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் இதில் 2ஆம் நம்பர் மட்டும் சைடில் போட்டுட்டு இப்போ நம்ம சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷேவிங் பண்ணுற வரவங்களுக்கு நியூ பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை என்ன மாதிரி பிளேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? அவங்க ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் ஷேவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பண்ணுறீங்க? ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்மளுடைய கடையில் மேட் இன் ஜப்பான் பிளேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2வது ஜெல்லட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாடிக்கையாளர்களுடைய முடி வந்து ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுன்னா இந்த ஃபெதர் பிளேட் யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு சுமத்தாக இருக்கும். இது நார்மலாகவே இது வந்து ஜெல்லட் வந்து நல்ல ஒரு இதுவும் யூஸ் பண்ணலாம். இது 2ம் தான் நம்மளுடைய கடையில் யூஸ் பண்ணுறோம். ஷேவிங் பண்ணும்போது எப்படி ஹேர் ரிமூவ் பண்ணுவீங்க? டாப்லேருந்து கீழேங்களா இல்லை எப்படி பிளேடை யூஸ் பண்ணுவீங்க? பிளேடு யூஸ் பண்ணுறது மேலேருந்து கீழே எடுக்கணும். அவங்களுக்கு எப்படி சொல்கிறாங்களோ அது போல தான் எடுக்கணும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு இவங்களுக்கு தாடி வந்து ஒதுக்கணும். தாடி ஒதுக்கும் போது அதனுடைய அழகு எப்படி கொண்டாந்து அதை வடிக்கணுமோ அந்த நிலையில் கொண்டாந்து வைக்கணும். இப்போ இதெல்லாம் எடுத்துட்டோம்னாக்க கஸ்டமர் வந்து இதாகிடுவாங்க. அவங்களுடைய நலன் கருதி எப்படி செய்யணுமோ அது மாதிரி செய்யணும். ஓகே. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபேஸில் வந்து ஷேவ் பண்ணால் அதிகமாக பியர்டு வளருங்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மாதிரி எல்லாம் ஒன்றும் கிடையாது. டெய்லி சேவ் பண்ணக்கூடாது. ஸ்கின் வந்து ப்ராப்ளம் ஆகும். நீங்கள் இப்போ வாரத்தில் ஒரு நாள் செஞ்சீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. டெய்லி யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னுடைய நிலை வந்து மாறும். இந்த பிம்பிள்ஸ்லாம் ஃபேஸில் ரிடக்ஷன் ஆகிறதுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ்?
பிம்பிள்ஸ் வந்து தங்களுடைய உடலினுடைய வெப்பத்தை பொறுத்தது அமையும். அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கா இங்கே? கண்டிப்பாக இருக்குது. நம்மளுடைய இதில் ஹெர்பல்ஸ் எல்லாம் இருக்குது, கெமிம்ஸ் இருக்குது. அது நம்ம சொல்கிறத வாடிக்கையாளர்கள் செய்கிறாங்க, அவங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. இந்த டேண்ட்ரஃப், ஹேர் டேண்ட்ரஃப் அந்த மாதிரி பொருட்களுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கான இதுக்கும் நாங்கள் வந்து இங்கே வந்து இயற்கையான மூலிகை மருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த மருந்தை வந்து அவங்க தேய்ச்சி குடித்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடும். அது சீயக்க பவுடர் ஒன்று இருக்குது, அந்த பவுடர் கொடுப்போம், அது தேய்ச்சி வாடிக்கையாளர் குடித்தா போயிடும். நீங்கள் என்னென்ன கட்டிங் பண்ணும்போது முன்னாடி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போடுறீங்க, என்ன ஷீல்டெலாம் போடுறீங்க? இந்த கொரோனா டைமில் அவங்க சேஃப்டி என்ன எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க? உள்ளே வரும்போதே நாங்கள் வந்து இந்த இது ஹீட் மிஷின் வச்சு செக் பண்ணிடுவோம். இந்த மிஷின் வச்சு செக் பண்ணிட்டு தான் உள்ளே வருவோம். இந்த நாட்டினுடைய இந்த சட்டத்திட்டங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் செய்கிறோம். ஒவ்வொருத்தங்களுக்கும் நாங்கள் ஹேண்ட் க்ளோவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இவங்களுக்கு உதாரணத்துக்கு இவங்களுக்கு இந்த வேலை முடிஞ்சோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ஹேண்ட் க்ளோவ்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இதெல்லாம் இந்த பொருளெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா டெட்டால்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணிவிட்டு ஹீட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக செய்கிறோம். ஓகே, நீங்கள் எத்தனை இயர்ஸாக இங்கே கட் பண்ண வரீங்க? இவங்களோட சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நான் இப்போ 4 வருஷமாக கடை ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். கடை ஓப்பன் பண்ண வீடியோ வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு தான் அப்புறம் இங்கே வந்தேன். வந்ததுலேருந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குன்றது இவங்க கடை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சி 4 வருஷமாக அப்போலேருந்து இப்போ இது வரைக்கும் இங்கே தான் வந்துட்டுருக்கேன். வாடிக்கையாளர் அனைவரும் வருக, உங்களுடைய அன்பான ஆதரவு தருக. உங்களுடைய நலன் கருதி முழுக்க தமிழ் கலைநுட்பத்தில் உங்களுக்கு என்ன வகையான முறையில் செய்ய வேண்டுமென்றாலும் செய்து தருகின்றோம். நன்றி, வணக்கம்.